வணக்கம். நாம் இந்த பதிவில் ஸ்ரீ மகா சிவராத்திரி ஏற்பட்ட கதையை பற்றியும் சிவராத்திரியின் மகிமையை பற்றியும் சிவராத்திரி விரதம் எப்படி இருக்க வேண்டும் என்பதும் அன்றைய தினம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகும். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மனிதர்களாக பிறந்த அனைவருக்கும் முக்தியை அளிப்பவராக சிவபெருமான் இருக்கிறார். அந்த சிவபெருமானை வழிபடுவதற்குரிய ஒரு அற்புத நாளாக மாசி மாதத்தில் தேய்பிறை காலத்தில் வரும் மகா சிவராத்திரி தினம் இருக்கிறது. இந்த சிவராத்திரி தினம் குறித்த பல ஆன்மீக சுவாரஸ்யம் மிகுந்த புராண சம்பவங்கள் உள்ளன. அவற்றில் சிலவற்றை இந்த வீடியோவில் நாம் காணலாம். முதலாவதாக, தேவர்களும் அசுரர்களும் இரவா வரம் தரும் தேவாமிர்தம் பெற பார்க்கடலை கடைந்தனர். அப்போது அந்த பார்க்கடலில் இருந்து வெளிப்பட்ட உலகின் அனைத்து உயிர்களையும் கொல்லக்கூடிய ஆழகால விஷத்தை உலக உயிர்களை காக்கும் பொருட்டு சிவபெருமான் அருந்தினார். அப்படி சிவபெருமான் ஆழகால விஷத்தை அருந்தி உலகை காத்த தினம் இந்த சிவராத்திரி தினமாகும். இரண்டாவதாக, நினைத்தாலே முக்தி தரும் தலமாக திருவண்ணாமலை இருக்கிறது. இந்த திருவண்ணாமலையில் அக்னி மலையாக இருக்கும் சிவபெருமானின் தோற்றத்தைக் கண்டு பிரமித்து நின்ற நாராயணனையும் நான்முகனையும் தன் அடிமுடி கண்டுவர போட்டி வைத்தார் சிவபெருமான். சிவனின் முடியை காண அன்னப்பறவையாக உருவெடுத்த பிரம்மாவும் சிவனின் அடியை காண வராக அவதாரம் எடுத்த விஷ்ணுவும் ஈசனின் சிரத்தையோ பாதத்தையோ காண முடியாமல் தோற்று சிவனை பணிந்த தினமும் சிவராத்திரி தினமாகும். மேலும் சிவன் அக்னி மலையாக உருவான தினம் மகா சிவராத்திரி தினம் என்பது கூடுதல் சிறப்பு. மூன்றாவதாக, உலக பிரளயம் ஏற்பட்டு அழியும் நிலை உருவான போது அந்த இரவு பொழுதில் அன்னை உமாதேவி சிவபெருமானை பூஜித்து அருள் பெற்றார் எனவும் அந்த இரவில் தன்னை போல விரதம் இருப்போர் யாராயினும் அவர்களுக்கும் மோட்சம் அளிக்க வேண்டுமென பரமேஸ்வரனிடம் பராசக்தி வரம் பெற்றதும் இந்த சிவராத்திரி தினத்தில்தான் என கூறப்படுகிறது. இஷ்வாகு குலத்தில் பிறந்த சித்திரபாணி என்ற சக்கரவர்த்தி ஜம்புத் வீபத்தை எனப்படும் பறந்து விரிந்த அகண்ட பாரதத்தை ஆட்சி புரிந்து வந்தான். மகா சிவராத்திரியின் போது தனது மனைவியுடன் உபவாசம் இருந்து சிவபூஜை செய்தான். ஒரு சிவராத்திரி அன்று அஷ்டவக்ர மகரிஷி அவனது தர்பாருக்கு விஜயம் செய்தார். அப்போது அவர் மன்னனுக்கு சிவராத்திரி மகிமையை விளக்க ஒரு கதை கூறினார். அதாவது, ஒரு சமயம் காட்டோரம் வசித்த வேடன் ஒருவன் வேட்டையாட காட்டிற்குள் சென்றான். இரவு ஆரம்பிக்கும் நேரத்தில் ஒரு புலியை கண்டான். வேடனை பார்த்த புலியும் அவனை துரத்தியது. புலிக்கு பயந்த வேடன் வேகமாக அருகிலுள்ள ஒரு வில்வ மரத்தில் ஏறிக்கொண்டான். மரத்திற்கு கீழே வேடனை தாக்க புலி காத்து கொண்டிருந்தது. வேடனுக்கு தூக்கம் கண்ணை சுழற்றியது. கிளையில் படுத்து தூங்கலாம் என்றால் தூக்கத்தில் கீழே விழுந்து புலிக்கு இரையாகி விடுவோமோ என்ற பயம் வேடனுக்கு இருந்தது. எனவே தூக்கம் வராதிருக்க மரத்தின் இலைகளை ஒவ்வொன்றாக பறித்து கீழே போட்டு கொண்டிருந்தான். அந்த மரத்தின் அடியில் ஒரு சிவலிங்கம் இருந்தது. வேடன் பறித்து போட்ட வில்வ இலைகள் சிவலிங்கத்தின் மேல் விழுந்து கொண்டிருந்தன. அன்று சிவராத்திரி என்பதை வேடன் அறியவில்லை. வேடன் அந்த ராத்திரி முழுவதும் தூங்காமல் உணவு எதுவும் உண்ணாமல் வில்வ இலைகளை பறித்து சிவலிங்கத்தின் மீது போட்ட செயல் சிவனுக்கு அவனை அறியாமல் செய்த வில்வ அர்ச்சனை ஆனது. தன்னை அறியாமல் சிவராத்திரி விரதம் இருந்த வேடனின் முன்னால் புலி உருவில் இருந்த சிவபெருமான் தனது நிஜ ஸ்வரூபத்தில் காட்சியளித்தார். வேடனின் செயலை பாராட்டி அவனுக்கு மோட்ச பதவி அருளினார். இந்த கதையை ரிஷிகள் சொல்ல கேட்ட மன்னன் புன்னகை செய்தான். முன்பிறவியில் தானே அந்த வேடனாக இருந்ததாகவும் சிவராத்திரி புண்ணியம் காரணமாக இப்பிறவில் சக்கரவர்த்தியாக பிறந்திருக்கிறேன் என்றும் சித்திரபானு மன்னன் அஷ்டவக்ர மகரிஷியிடம் கூறினான். இது சிவராத்திரி பூஜையின் மகிமையை எடுத்து காட்டுவதாக உள்ளது. சிவராத்திரி விரதம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு விரதம் இருக்க நாம் வழிபாடு செய்த அனைத்தும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. சிவராத்திரி விரதம் எப்படி இருப்பது, அதன் சூட்சுமம் என்ன, விரதத்தின் போது செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாது என்பதை பற்றி இங்கு விரிவாக காண்போம். நாம் எந்த விரதம் இருந்தாலும் அதற்கான பலன்கள் என்ன, எப்படி இருக்க வேண்டும் என தெரிந்து கொண்டு விரதம் இருப்பது நல்லது. அந்த வகையில் சிவராத்திரி தினத்தில் எப்படி விரதம் இருந்தால் சிவனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதை இங்கு சுருக்கமாக பார்ப்போம். ஆண்களுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி, அம்பாளுக்கு 9 ராத்திரி நவராத்திரி. சிவராத்திரி தினமானது நாம் முழு நாளும் விரதம் இருந்து வழிபடக்கூடிய உன்னதமான நாள். இந்த புண்ணிய நாளில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை பற்றி முதலில் பார்ப்போம். முதலில் அன்றைய தினம் நாம் காலையில் எழுந்ததும் வீட்டை சுத்தம் செய்து குளித்துவிட்டு நெற்றி நிறைய திருநீர் அணிந்து பஞ்சாட்சரம் என சொல்லக்கூடிய ஓம் நமச்சிவாய எனும் நாமத்தை கூறி நாம் சிவலிங்கத்தை வைத்து வழிபாடு செய்து வருகிறோம் என்றால் சிவலிங்க பூஜை செய்ய வேண்டும்.
நித்திய பூஜை செய்பவர்கள் அதை செய்யலாம். சாதாரணமாக கடவுள் படங்களை வைத்து வழிபடுபவர்கள் அந்த வழிபாட்டை செய்யலாம். காலையில் நாம் பூஜை அறையில் விளக்கேற்றி 2 வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு, 1 டம்ளர் பால் நைவேத்தியமாக வைத்து வழிபட்டு தேவாரம், திருவாசகம் உள்ளிட்ட சிவன் பாடல்கள் என்னவெல்லாம் தெரியுமோ அதையெல்லாம் படிக்கலாம். அதோடு ஓம் நமச்சிவாய மந்திரத்தை உச்சரிக்கலாம். அன்றைய தினம் காலை, மதியம், இரவு என 3 வேளையும் சாப்பிடாமல் இருந்து இரவில் கண் விழிக்க வேண்டும். அப்படி முழு நாளும் உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்க முடியாது, உடல்நல பிரச்சனை உள்ளது, கர்ப்பிணிகள் பழத்தை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். உணவு எடுக்காமல் இருக்க முடியாது என்பவர்கள் முடிந்தவரை அன்றைய ஒரு நாளாவது நாம் சமைத்த உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் பழங்கள், அவள் உள்ளிட்டவற்றை எடுத்துக்கொள்ளலாம், தவறில்லை. தண்ணீர், பழச்சாறு அருந்தலாம். சிவராத்திரி தினத்தில் நாம் வீட்டில் பூஜை செய்வதோடு இரவில் வீட்டில் 4 ஜாம பூஜை செய்து வழிபடலாம். அல்லது கோவிலுக்கு சென்று அங்கு சிவலிங்கத்துக்கு செய்யப்படும் அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ளலாம். மகா சிவராத்திரி தினத்தில் குறைந்தபட்சம் ஒரு வில்வ இலையாவது சிவனுக்கு நாம் அர்ச்சித்து வழிபடுவது நல்லது. இது முன்வினையையும் இந்த பிறப்பின் வினையையும் அறுக்கும் வல்லமை வாய்ந்தது. சிவனின் துதியும் சிவ ஆராதனையும் அனைத்து நன்மைகளையும் தரக்கூடியது. சிவலிங்க பூஜை செய்வது எப்படி? சிவராத்திரி தினத்தில் இரவில் தான் மிகுந்த விசேஷம். மாலை நாம் நம் பூஜை அறையில் உள்ள சிவலிங்கத்திற்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபடலாம். அப்படி இல்லாதவர்கள் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று அங்கு நடக்கும் அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ளலாம். அங்கு சிவனின் நாமத்தை சொல்லி வழிபடுவது அவசியம். குறைந்தபட்சம் அன்று இரவு 1 மணி வரையாவது நாம் கண்விழித்து சிவனை வழிபட வேண்டியது அவசியம். சிவராத்திரி பூஜைகள். சிவராத்திரி அன்று அதிகாலை 4 மணிக்கு தான் கால பூஜைகள் நிறைவு பெறும். அதன் பின்னர் அங்கு கொடுக்கப்படும் பிரசாதத்தை நாம் வாங்கி கொண்டு நாம் நம் விரதத்தை நிறைவு செய்யலாம். அதுவரை கோயிலுக்கு வெளியில் சிலர் அன்னதானமாக கொடுக்கும் உணவை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு விடும். அதனால் அதிகாலை 4 மணிக்கு கால பூஜை நிறைவு பெற்ற பிறகே பிரசாதத்தை சாப்பிட வேண்டும். அல்லது வீட்டிற்கு வந்து ஏதேனும் ஒரு சாதத்தை செய்து அதை கோவிலுக்கு சென்று அங்கு சிவனை தரிசித்து வரும் சிவபக்தர்களுக்கு வழங்கலாம். நாமும் சாப்பிடலாம். இப்படி செய்ய சிவனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். செய்யக்கூடாத முக்கிய விஷயம். சிவராத்திரிக்கு மறுநாள் பொழுதிலும் நாம் உறங்கக்கூடாது. நாம் உணவை எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் உறங்குவது தவறு. அன்று மாலை நாம் பூஜை அறையில் தீபமேற்றி வழிபட்டு இரவு 8 மணிக்கு உறங்கலாம். சிவராத்திரி தினத்தில் கோவிலுக்கு செல்லாமல் வீட்டிலேயே கண் விழித்திருக்க, திரைப்படம் பார்த்தல், விளையாடுவதாக இருந்தால் நாம் சிவராத்திரி விரதம் இருப்பதற்கு பதிலாக சும்மாவே இருந்து விடலாம். ஒருவேளை கோவிலுக்கு செல்ல முடியவில்லை, வீட்டிலேயே இருக்கிறோம் என்று நினைப்பவர்கள் வீட்டிலேயே இருக்க விரும்பினால் சிவலிங்கத்திற்கு 4 சாம பூஜை, அபிஷேகம், ஆராதனை, அலங்காரம் செய்து வழிபாடு செய்து தேவாரம், திருவாசகம், சிவபுராணம், பெரிய புராணம் உள்ளிட்ட சிவன் பாடல்கள் படிக்கலாம். எதுவுமே தெரியாது என்றால் நாம் ஓம் நமச்சிவாய, சிவாய நம என்ற சிவமந்திரத்தையாவது சொல்லிக் கொண்டே இருக்கலாம். படித்தாலும் தூக்கம் வருகிறது என்றால் சிவாய நமக, ஓம் நமச்சிவாய என எழுதுங்கள். மகா சிவராத்திரி விரத பலன்கள். மேற்கூறியவாறு சிவராத்திரி விரதம் மேற்கொண்டு சிவனை வழிபட்டால் வாழ்வில் செல்வம், ஞானம், புகழ், நம் எண்ணிய உயர்ந்த வாழ்க்கை, குடும்ப ஒற்றுமை, குழந்தைகளின் சிறப்பான வளர்ச்சி என அனைத்து வகையான செல்வங்களையும் நாம் பெறலாம் என்று நம்பப்படுகிறது. எனவே நாமும் சிவராத்திரி விரதம் மேற்கொண்டு அந்த சிவனின் அருளுக்கு பாத்திரமாவோம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. நன்றி நண்பர்களே.